உங்க புருஷனுக்கு நான் தைலம் தேய்ச்சி விட்டுருக்கேன். அவரா தேய்ச்சி விட சொன்னாரான்னு நீங்க கேட்டீங்களா? நல்ல வேளை இந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க புருஷனை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். அவருக்கு யார் தைலம் தேய்ச்சி விட்டாலும் அது உங்களுக்கு தான் தலைவலி. அத மத்தவங்க தலையில ஏத்தாதீங்க. என்னாச்சு? ஏப்பா வாங்கப்பா. ஏமா பார்த்து ஓட்டக்கூடாதா? நீங்களா? நீங்க எங்க? என்னங்க நீங்க பார்த்து வரக்கூடாதா? அண்ணா எனக்கு தெரிஞ்சவங்க தான். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி விழுந்தீங்க? அது ஏதோ ஒரு ஞாபகத்துல ஸ்பீட் பிரேக்கர்ல பேலன்ஸ் போச்சு. பார்த்து வரக்கூடாதா? கால ரொம்ப அடிபட்டிருக்கோ? ஆமா, பரவாயில்ல. ஐயோ! ஏங்க இந்த காலை வச்சுட்டு அந்த வலியோட ஸ்டார்ட் பண்றீங்க? தள்ளுங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்படி வாங்க. இது வேற. இன்னைக்குதான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு நினைச்சேன். ஸ்டார்ட் ஆகலையா? இல்லங்க, ஏதோ மேஜர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஐயோ, பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷெட் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. செல்வம், ஒண்ணு இல்ல, கௌதம் நகர் 3ஆம் தெரு இருக்குல்ல, அங்க சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். அந்த கார்னர்ல தான். ஆமா, சீக்கிரம் வரியா? ஓகே. அந்த மெக்கானிக் ஃபோன் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துருவான். ஏங்க நீங்க விடுங்க, நான் தள்ளுறேன். நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. போங்க. ஐயோ, புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.